மாங்கன்னு வேலை செய்யறா, மாங்கன்னு சும்மாவா வேலை செய்கிற? வாங்க வேண்டியதை வாங்கிட்டு தானே வேலை செய்கிற? கேட்குறதே தப்புன்னு திமுக ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வராதிங்க. மாங்கன்னு வேலை செஞ்சால் திமுக சரியாக தானே கேட்குறான். என்ன திமுக சரியாக கேட்குறான்? எல்லாரும் வழக்கும் சுரண்டி எடுத்துன்னு போய் அவன் ஜெயிக்கிறான். தனியாக நான் ஜெயிக்கிறானுங்க. அப்படி தான் 2016 ஜெயலலிதா நின்னாங்கல்ல, நின்று பாரு. எந்த விதத்தில் இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட செய்ய. மக்கள் உங்களை பரிபூர்ணமாக நிராகரிச்சிருக்காங்க. 89 நவம்பர் தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு நாகப்பட்டினத்தில் சிபிஐ ஜெயிச்சு, திமுக 0. இந்த அவலமெல்லாம் நடந்தது, இந்த ஜனநாயக படுகொலைகள் நடந்தது. அதை கேட்க நாதி இல்லை. இதை ஏடிஎம்கே பண்ணி தான் குதிச்சிருப்பானுங்கள வானத்துக்கும் பூமிக்கும். நீ அதிகாரத்தை பங்கு கொள்ள மாட்டேன் கேட்டால் கூட்டாட்சி, இது கூட்டணி ஆட்சி, இந்த கதெல்லாம் அழகாத. உனக்கு மக்கள் நிராகரித்த பிறகு நீ மந்திரி சபையில் போய் உட்கார்ற. மொத்தமாக நீங்கள் அள்ளின்னு போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதானே கம்ப்ளீட்டாக அள்ளின்னு போகணும். பதவிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. அது எடப்பாடி கரெக்டாக தானே சொன்னார், தூக்கி காமிச்சார்ல அந்த இதை. வாஜ்பாயோட நிற்கிறது, வாஜ்பாயோட பிஜேபியோட போய் சேர்ந்த கட்சிங்க. அது மதவாதமாக ஊழலானா ஊழல் தான் பெரிய ஆபத்துன்னு பேசினவர் கருணாநிதி. கொத்தாக விழக்கூடிய திமுக வாக்குகளில் 25% எங்களுக்கு தான்றாரு. வேங்கை வயலையும் மனசில் வச்சுட்டு சொல்லியிருந்தானா நல்லா இருந்திருக்கும். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது. 118 சீட்டு மினிமம் மெஜாரிட்டி வாங்க முடியாது. 60லேருந்து 70 சீட்டு வாங்கலாம். ஆனால் திமுக இல்லாமல் கூட்டணி கட்சிகளால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இது வரைக்கும் தனியாக நின்று எப்போ திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு? ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். 89 ரெட்டையில களத்தில் இல்லாமல் 2ஆக உடஞ்ச அண்ணா திமுக, காங்கிரஸ் தனியாக நின்றதை தவிர திமுக வரலாறுலேயே தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. வணக்கம் சார். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சார். முக்கியமான ஒரு விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றி பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் ஆயிருக்கு. அதனை ஒட்டி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் குறிப்பிடும்போது அவர் கட்சியை பற்றி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல, மற்ற விஷயங்களை தொட்டு வரலாறுலாம் அதெல்லாம் பேசுவார். ஆனால் நம்மளுடைய அமையப்போகிற தமிழக அரசில் நம்மளுடைய பங்கு இடம்பெறணும், ஆட்சியில் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது மீண்டும் போதாகாரமாக இருக்கிறது. இப்போ அண்மையில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவது பரப்புரையின் போது பாமக குறித்து பேசினார். அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க, நம்ம கூட தான் வரப்போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே மக்கள் மத்தியில் கரகோஷம் எழுகிறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக அதை சொல்ல விரும்புகிறாரா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், மறைமுகமாக சொல்கிறாரு. அதிகாரத்தில் பங்குன்னா சும்மா கூட்டணின்னு கூப்பிடாதீங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்றாரு. அன்புமணி மட்டும் கேட்கல, தேமுதிக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, புதிய தமிழக கிருஷ்ணசாமியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இது நல்லதொரு கோரிக்கை. நல்லதொரு கோரிக்கை. எதனால சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க தான் செய்யும். சுயமரியாதை இல்லை, சுயமரியாதை இல்லாத எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி கட்சி பெரிய கட்சியோட தொங்கு சதியாக மாறி போனவங்க தான் அதிகாரத்தில் பங்கை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. உங்கள் ஓட்டை வாங்கி தானே அவன் ஜெயிக்கிறான். அப்புறம் அதிகாரத்தை மட்டும் மொத்தமாக அவன்லின்னு போகிறான்னு என்ன அர்த்தம்? நீ தனியாக நின்று ஜெயிச்சுன்னா சொல்லலாம். எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. 100 கட்சி கூட்டணி சேர்த்துட்டு தான் ஜெயிக்கிறாங்க. மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் சித்தாராமையாலேருந்து எல்லாம் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. யாருமே தனியாக ஜெயிக்கிறதே கிடையாது. ஆனால் அதிகாரத்தில் பங்கு வரும்போது மட்டும் ஏன் அவங்க பகிர்ந்துக்க மறுக்கிறாங்க? அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ அதிகார பகிர்வுன்றதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க? மொத்தமாக நாங்கள் எடுத்துன்னு போனோம், உங்களுக்கு இடம் இல்லைன்றாங்க. எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கட்சி, அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. என்ன சொல்லப்போனால் அது ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு கோரிக்கை. இல்லை, நீங்கள் சிபிஎம்மோட ஸ்டாண்டை வரங்க கூடிய வரையில் அதை நம்ம ஒத்துழைக்கணும், அதுக்கு உற்சாகம் கொடுக்கணும், அது ஊக்குவிக்கணும் அந்த கோரிக்கை. இப்போ கம்யூனிஸ்டுகளோட ஸ்டாண்டு, எஸ்பெஷலி சிபிஎம்மோட ஸ்டாண்டு என்னென்னா, கொள்கை அடிப்படையில், அதாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்கள் மன்றத்தில் வச்சு நம்ம கூட்டணி அமைச்சு போட்டிட்டு அதுக்கு பிறகு அமைகிற அரசில் தான் நாங்கள் கேட்போம். அது குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லாத கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க. அது அவங்க கருத்து. அந்த கருத்து சரி தப்புலாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒவ்வொரு கட்சிகளோட உரிமை. ஓகே, நான் கேட்பது, நீ கூட்டணின்னு போய் மக்கள் மத்தியில் நின்னாலே, நீங்கள் தனியாக நின்று எவனுமே ஜெயிக்கல, கூட்டணியோடு தான் ஜெயிக்கிறேன்னு போது அதிகாரத்திலையும் பங்குன்றது ஒரு நியாயமான கோரிக்கை. அது அந்த இப்போ சிபிஎம் சொல்கிறதும் தப்பு கிடையாது, அன்புமணியும் காங்கிரஸும் கேட்குறதும் தப்பு கிடையாது. என்ன பவர் இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது? நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? கரெக்ட், நல்ல கேள்வி. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் வர முடியாது. தனியாக இது வரைக்கும் ஒரு தடவை கூட திமுக இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? அதாங்க, நீங்கள் பாதியில் பூந்து கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் முழுசாக சென்டென்ஸை ஃபில் பண்ண விடணும். கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது. 118 சீட்டு மினிமம் மெஜாரிட்டி வாங்க முடியாது. 60லேருந்து 70 சீட்டு வாங்கலாம். ஆனால் திமுக இல்லாமல் கூட்டணி கட்சிகளால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை.
கூட்டணி இல்லாமல் திமுகவால் 118 சீட்டு சத்தியமாக வாங்க முடியாது. அதிகபட்சம் 70லேருந்து 70 சீட்டு வாங்கலாம். திமுக இல்லாமல் கூட்டணி கட்சிகளால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. இதில் ஒரு சீட்டு, அரை சீட்டு, கால் சீட்டுன்றது முக்கியம் இல்லைங்க. ஜனநாயகன்றது என்ன? 0.5% ஓட்டு, 1% ஓட்டு இருந்தால் கூட அவனுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்குன்றது தான் உண்மையான ஜனநாயகம். கொள்கை வகுப்பில், அமைச்சரவை முடிவில் கூட்டணி கட்சிகளுக்கு, கூட்டணியில் இருந்து தேர்தலில் போட்டி போடக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு, அதுக்கு 90 கட்சி இருக்கும் கூட்டணியில், எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுன்னு கேட்கல. யாருக்கெல்லாம் நீ போட்டி போட இடம் கொடுக்குறியோ அவனுக்கு கண்டிப்பாக அவன் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சானாலும் அவனுக்கு ஒரு மந்திரி இருக்கணும். இந்த நிலை தான் உண்மையான ஜனநாயகன்றதான் என்னுடைய பார்வை. இதில் லெஃப்டோட பார்வை வேறு, அது சரி தப்பு நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட பார்வை. அந்த பார்வை தான் சரின்னு நம்ம யாரும் ஆர்கியூ பண்ண முடியாது. மக்கள்கிட்ட ஃபண்டமெண்டல் ஆர்குமெண்ட் என்னுடையது என்னென்னா, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகும்போது ஒரு பிரதான கட்சி கூட ஒரு 900 கட்சியை சேர்த்துக்கிட்டு போகுதுன்னா, அந்த 900 கட்சியில் 9 கட்சி தேர்தலில் போட்டி போடுதுன்னா, அந்த 9 கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான இன்க்ளூசிவ்னஸ், எல்லோருக்குமான பரந்துபட்ட ஜனநாயகம் என்பது இதுதான். அதனால் இதை வலியுறுத்துறதுன்றது தப்பே கிடையாது. இப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது திமுகவோட கொள்கை. மத்தியில் கூட்டாட்சின்றது ஒரு புது விளக்கம் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. உண்மை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எந்த அளவு உண்மையோ அதே மாதிரி இங்கே நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி இல்லாமல் நீ ஜெயிக்க முடியாதுன்னும் போது அவனுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன், வாய்க்கரிசி வேணால் போடுவேன், சம்பாதிக்கிறதுக்கு அளவு பண்ணுவேன், ஆனால் அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டேன்றது அயோக்கியத்தனமானது. இது எல்லாமே வசதியை பொறுத்தது, அந்த கட்சியோட செல்வாக்கை பொறுத்தது. 96 சீட்டு வாங்கிட்டு 118க்கு 96, 22 சீட்டு துண்டு விழுந்தது. அப்போ கருணாநிதி காங்கிரஸோட 36, பாமகவோட 18 வெளியிலேருந்து ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சு 5 வருஷம் ஆண்டார். அது அவருக்கு இருந்த சாமர்த்தியம், அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் அப்படி. டெல்லியில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு திமுகவை நம்பி இருந்தது. இனிமேலும் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இன் பிரின்சிபல், கொள்கை அளவில் ஒரு கூட்டணி கட்சி, பிரதான கட்சியோட திமுகவோடய அண்ணா திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சி எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது நிச்சயம் என்னை பொறுத்தவரையில் அது தவறு கிடையாது என்பதை தாண்டி நான் ஒருபடி மேலே போகிறேன். அது உண்மையான ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். ஏன்னா சிறிய கட்சிகளுக்கு கொள்கை வகுப்பில் இடம் இருக்கணுமா இல்லையா? உண்மையான ஜனநாயகத்தின்படி பார்த்தா நீங்கள் கேட்குறது சரி. 4% அவனுக்கு ஓட்டு இருக்குது, பாமகன்றான். 4% ஓட்டு இருக்கவனுக்கு அவனோட ஓட்டை நம்பி தான் நீ ஜெயிக்கிற. அவன் இல்லைன்னா, அவன் கூட்டணி இல்லைன்னா நீ 60லேருந்து 70 சீட்டு, நீ இல்லைன்னா அவன் சைபர். ஆனால் பாத்தியதை உனக்கு தான் அதிகம், அவனுக்கு கிடையாது. அப்போ 234 தொகுதியிலையும் அவன் கொடியை கட்டிக்கிட்டு போய் தான் நீ ஓட்டு கேட்குற. அவனுக்கு 10 சீட்டோ 12 சீட்டோ 15 சீட்டோ 20 சீட்டோ கொடுக்குற. அதில் அவன் 4 சீட்டு தான் ஜெயிக்கிறான். அந்த 4 சீட்டு ஜெயிக்கிறத நக்கல் பண்ணிவிட்டு உனக்கு என்ன நான் கொடுக்கணுன்றது அயோக்கியத்தனமான கேள்வி. அவ்வளோ தூரம் சுயமரியாதை கொழுந்துகள் நான் தனியாக போய் நில்லு, உன்னால் முடியாது இல்லை. இது வரைக்கும் தனியாக நின்று எப்போ திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு? ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். 89 ரெட்டையில் களத்தில் இல்லாமல் 2ஆக உடஞ்ச அண்ணா திமுக, காங்கிரஸ் தனியாக நின்றதை தவிர திமுக வரலாறுலேயே தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. 2016 ஜெயலலிதா சாதிச்சிருக்காங்க குட்டி குட்டி கட்சியை வச்சு. இன்னைக்கு ஏடிஎம்கேவும் சாதிக்க முடியாது, திமுகவும் சாதிக்க முடியாது. அதிகாரத்தில் பங்கு என்பது சிறிய கட்சிகளுக்கான அதிகார பரவலை ஊக்குவிக்கும், அவங்கள எம்பவர் பண்ணும், அது வரவேற்கத்தக்கது. இதை திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளும் உறுதியாக வலியுறுத்தணும், அண்ணா திமுக கட்சிகளும் உறுதியாக வலியுறுத்தணும். 140 வருஷ கட்சி காங்கிரஸ். இந்த ஆண்டோடு காங்கிரஸுக்கு 140 வயசு முடியுது. இந்தியாவிலே முதல் ஆட்சி இழந்த மாநிலம் தமிழ்நாடு. 60 வருஷமாக அதிகாரத்துக்கு பக்கத்தில் இல்லை. அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது நியாயமான கோரிக்கை. ஆனால் அவங்க அதை அதிகாரப்பூர்வமாக கேட்கல. கட்சி ஆரம்பித்த 45 வருஷத்தில் பிஜேபி கேட்குது. பிஜேபிக்கு இருக்க சுயமரியாதை, தன்னம்பிக்கை, அந்த உரிமை ஏன் காங்கிரஸுக்கு இல்லை? அது குட்டி கட்சியோ பெரிய கட்சியோ தேர்தலில் அவங்க கூட சேர்ந்து கூட்டணி வச்சு போட்டிடுறான்னா அவனுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும், அமைச்சரவையில் அவனுக்கு இடம் கொடுத்தே ஆகணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். இதை வேணான்னு சொல்கிறான்னா அது அவன் உரிமை. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் சொல்கிறாங்கன்னா அது அவங்க உரிமை, அதை நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை. அவங்க கொள்கையை கொண்டு எல்லோரோட கொள்கையாகவும் வைக்காத. நீங்கள் ஜெயிப்பீங்க, கூட்டணி கட்சி 900 கட்சியை சேர்த்துக்கிட்டு போய் தான் ஓட்டு கேட்பீங்க. ஜெயிச்ச உடனே துண்டா கைட்டு விட்டு நாங்கள் மட்டும் மொத்தமாக கொள்ளடிப்போம்னா சேர்ந்து கொள்ளடிங்கன்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போது இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கேட்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. போட்டியிடுற கட்சிகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகங்கிற கட்சிக்கு வேலை பார்க்குற தொண்டர்கள் இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதிமுக ஒரு 4 சீட் கொடுக்குறாங்க சார். மதிமுக அங்கே வெல்ல வைப்பதற்கு திமுக தொண்டர்கள் வேலை பார்க்குறாங்க, திமுக தொண்டர்கள் வேலை பார்க்குறாங்க, சூரியனில் நின்று ஜெயிக்கிறாங்க. அப்படின்னும் போது திமுக தொண்டர் என்னப்பா நம்ம மாங்குன்னு வேலை பார்க்குறோம், மாடா உழைக்கிறோம், அவங்க கட்சிக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்கன்ற அதிருப்தியை திமுக எப்படி சமாளிக்க முடியும்? நீங்க டிமாண்ட் பண்றதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்றாங்க சார். ஏன்னா அடிப்படையாக புரிஞ்சுக்காம நீங்க மறுபடியும் விடிய தாம எனக்கு கேட்டு சீதைக்கிராம சித்த பண்ற கதையா இருக்கு உங்க பேச்சு. மதிமுக தான் அவனுக்கு சிம்பிள்லேயே நின்று ஜெயிச்சான், அவனை கூட விட்டுருங்க, மற்ற கட்சிகளுக்கு வாங்க. நீங்க அவன் ஓட்டை வாங்கி தானே ஜெயிக்கிறீங்க.
மாங்குன்னு வேலை செய்யறியோ எப்படி வேலை செய்யறியோ அடிப்படையான ஒரே கேள்விக்கு பதில் சொல்லு. அவனுக்கு 0.5%, 1/4%, 1/4%, 3/4%, 1%, அரௌண்ட் 1% அதுக்கு கீழே வச்சுக்கோ. அவன் ஓட்டு இல்லைன்னா நீ சைபர், அவன் இல்லைன்னா நீ இல்லைன்னா அவன் சைபர், அவன் இல்லைன்னா நீ சைபர். இதில் நான் மாங்குன்னு வேலை செய்கிறேன்னா மாங்குன்னு சும்மாவா வேலை செய்கிற? வாங்க வேண்டியது வாங்கிட்டு தானே வேலை செய்கிற. எல்லாரும் சேர்ந்து தானேங்க அந்த கூட்டணி என்பது இயங்குது. 25% திமுகன்னா கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 7லேருந்து 8% தான், எல்லாருக்கும் 1%, 3/4% சேர்ந்து தானே வருது. இந்த 7% இல்லைன்னா 25ஆல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த 25 இல்லைன்னா 7 0 ஒரு ரெப்ரசன்டேஷன் தானே கேட்குறான் அவன். இப்போ 7 கட்சி கூட்டணியில் நின்று ஜெயிக்குது, 7 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டு போ, என்ன உனக்கு வருது? உண்மையான ஜனநாயகம் இதை கேட்கறதுல தப்பே இல்லைன்ற நான். இப்போ அவங்க கேட்க மறுக்கிறாங்கன்னா அதுவும் தப்பு இல்லை. ஆனால் கேட்கறதுக்கு கேட்கறதே தப்புன்னு திமுக ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கொண்டு வராதிங்க. மாங்கன்னு வேலை செஞ்சால் திமுக சரியாக தானே கேட்குறான். என்ன திமுக சரியாக கேட்குறான்? எல்லாரும் உழைப்பையும் சுரண்டி எடுத்துன்னு போய் அவன் ஜெயிக்கிறான், தனியாக என்ன ஜெயிக்கிறானுங்க. அப்படி தான் 2016 ஜெயலலிதா நின்னாங்கல்ல, நின்று பாரு. அப்போ கூட அந்த அம்மா கூட குட்டி கட்சிகள் நாம்கி ஆவாஸ் இருக்க கட்சிகள் யார்? இவன் வேல்முருகன், கருணாஸ், அவங்கெல்லாம் ரொம்ப மினிமம் லெவலு. மெயின் ஏடிஎம்கே தானே. தனியாக நின்று அந்த அம்மாவில் 234 ரெட்டை இலையை போட்டு நிற்க முடிஞ்சுது. கூட்டணி கட்சிகளையும் 2034 இலையில தான் போட்டேன். அந்த மாதிரி நீங்கள் 234 உதயசூரனை போட்டு நில்லுங்க. இதை பாருங்க, இதில் கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது ஏதோ பெரிய பஞ்சமா பாதகம் மாதிரி பேசுறதும், திமுகவோட ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து பொதுவெளியில் வைப்பதும் ரொம்ப அபத்தமானது, அராஜகமானது, அயோக்கியத்தனமானது. பிராட் இஷ்யூஸை தான் நம்ம பேசுகிறோம். ஜனநாயகம் என்பது என்ன? ஒரு ஓட்டு, ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரதிநிதித்துவம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், தேர்தலில் போட்டியிடாத பல கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கும். அவங்களுக்கெல்லாம் மந்திரி சபையில் இடம் கூட நம்ம கேட்கல. ஆனால் நீ யாருக்கெல்லாம் போட்டி போட இடம் கொடுக்குறியோ, ஒருத்தன் ஜெயிச்சா கூட நீ மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். மத்தியில் போய் நின்று 16 வருஷம் ஆண்டிங்கல்ல, 4 தசாப்தங்களில் 89, 91, 96, 2001, 2004லேருந்து 2013, கிட்டத்தட்ட 35 இயர்ஸில் 16 இயர்ஸ் பவரில் இருந்தீங்க. அதில் 89, 91 11 மாதம் விபி சிங் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் ஜீரோ தமிழ்நாட்டில். அப்படியும் போய் மந்திரி சபையில் முரசொலி மாறன் உட்காந்தார். இந்த ஜனநாயக அற்புதம்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. என்டையர் மீடியாவை திமுக கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதால, 90% மீடியாவை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதால அந்த நெரேட்டிவ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. எந்த விதத்தில் இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட செய்கை. மக்கள் உங்களை பரிபூர்ணமாக நிராகரிச்சிருக்காங்க. 89 நவம்பர் தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு நாகப்பட்டினத்தில் சிபிஐ ஜெயிச்சுது. திமுக 0. ஸ்டில் முரசொலி மாறன் விபி சிங் மந்திரி சபையில் மந்திரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி. இந்த அவலமெல்லாம் நடந்தது, இந்த ஜனநாயக படுகொலைகள் நடந்தது. அதை கேட்க நாதி இல்லை. இதை ஏடிஎம்கே பண்ணியிருந்தால் குதிச்சிருப்பானுங்கள வானத்துக்கும் பூமிக்கும். அதுக்கு பிறகு 96, 98 தேவேகவுடா, ஐக்கிய குஜரால், 99, 2003 வாஜ்பாய், 2004, 2013 மன்மோகன் சிங், தேர்ட் ஃப்ரண்ட்டு, 3வது அணி, வலதுசாரி வாஜ்பாய், காங்கிரஸ். 3லேயும் மந்திரியாக இருந்த ஒரே கட்சி. நீ அதிகாரத்தை பங்கு கொள்ள மாட்டேன் கேட்டால் கூட்டாட்சி, இது கூட்டணி ஆட்சி, இந்த கதெல்லாம் அழகாத. உனக்கு மக்கள் நிராகரித்த பிறகு நீ மந்திரி சபையில் போய் உட்கார்ற. இங்கே கூட சேர்ந்து 10 சீட்டு ஜெயிக்கிறான், அவனுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டேன்னா மொத்தமாக நீங்கள் அள்ளின்னு போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதானே கம்ப்ளீட்டாக அள்ளின்னு போகணும். பதவிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. எடப்பாடி கரெக்டாக தானே சொன்னார், தூக்கி காமிச்சார்ல அந்த இதை, வாஜ்பாயோட நிற்கிறத. வாஜ்பாயோட பிஜேபியோட போய் சேர்ந்த கட்சிங்க அது. மதவாதமாக ஊழலான்னா ஊழல் தான் பெரிய ஆபத்துன்னு பேசின ஒரு கருணாநிதி. ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், அது சிறுபான்மையினருக்கு எதிரான இயக்கம் என்று தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மக்கள் மனங்களை மாற்ற வேண்டும் எழுதின ஒரு கருணாநிதி. 99 ஜூன். இந்த ஜனநாயக அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்திய கட்சி திமுக. இன்னைக்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பதை ஏன் பாவமாக பார்க்குறீங்க? காங்கிரஸ் கேட்பதற்கும் பாமக கேட்பதற்கும் உள்ள நுணுக்கங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? நுணுக்கமாக ஒரு கணுக்கமாதுங்க. ஏங்க அதிகாரத்தில் எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு. இல்லை அவன் அது ஒரு நல்ல கேள்வி தான். இப்போ பிஜேபியும் பாமகவும் கேட்குறது அதிமுகவை ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான அதான் கேட்குறேன். ஆனால் இவங்க கேட்குறது ஒரு விதமான வேண்டுகோள். அது உரிமையோடு கேட்குறான். இது பெக்கிங், யாசகம் கேட்குறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கவங்க யாசகம் கேட்குறாங்க. திமுக கூட்டணியில் யார் கேட்குறா? 2 லெஃப்ட்டும் அமைதியாக இருக்காங்க. விசிகா இப்போ முதல்ல பேசினாங்க, இனிமேல் திரும்ப வாய் திறக்க மாட்டார். அவர் ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். கொத்தாக விழக்கூடிய திமுக வாக்குகளில் 25% எங்களுதான்றாரு. வேங்கை வயலையும் மனசில் வச்சுட்டு சொல்லியிருந்தானா நல்லா இருந்திருக்கும். மேல் பாதியும் மனசில் வச்சுட்டு சொல்லியிருந்தானா நல்லா இருந்திருக்கும். கண்டதேவி நீரோட்டத்தையும் மனசில் வச்சு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கேட்டால் ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு. எல்லா ஆட்சி காலங்களிலும் தலித்துகளுக்கு எதிராக இப்படி தான் இருக்குது. அப்போ எடப்பாடி எழுந்துட்டு போகலாமே, நீங்கள் எதுக்கு, இவங்க எதுக்கு? சரி, சேர்ந்துட்டீங்க, அதை நியாயப்படுத்தாதீங்க. இப்போ திமுகவுக்கு பே பேக் டைம், திருப்பி கொடுக்கும் நேரம். போன வருஷம் ஆதவர்ஜனம் வச்சுட்டு திமுக விளையாடிச்சு. இப்போ வேறு வழி இல்லை. திமுக எங்கேயும் விசிகா எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட ஐக்கியமாகிடுச்சு. விஜயோடலாம் போக முடியாது. அதனால் இப்போ திமுகவோட நேரம். திமுக கொடுக்குற சீட்டை அவங்க வாங்கிட்டு போகணும், அவ்வளோதான். கூடையும் கொடுக்கலாம், குறைவாகவும் கொடுக்கலாம். வாய்ப்பு குறைவாக கொடுக்கறதுக்கு. ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லாதீங்க. அது இவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து. இந்த கவுண்டமணி ஒரு வீட்டில் வாடகைக்கு போயிட்டு ஒருவர்கள் கிருஷ்ணராவ்
வீடு சொந்தக்காரன் ஒருவர் கிருஷ்ணராவ் வீட்டு வாடகைக்கு போனோன்னே எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சோன்னா ஒருவர் கிருஷ்ணன் ஏங்க வாடகைலாம் ஒழுங்காக கொடுத்துருவீங்க இல்லைன்னு கேட்பார் கவுண்டமணியை பார்த்து. கவுண்டமணி சொல்லுவார் அது நீ நடந்துக்கிற முறையை பொறுத்திருக்கணும். அந்த மாதிரி தான் திரும்ப இவருக்கு செல்வ பிறந்தக்கு எல்லாம் சீட்டு கூட கிடைக்குமோன்னா ஸ்டாலினோட பதில் அது நீங்கள் நடந்துக்கிற முறையை பொறுத்து. மேலாதிக்கத்தை எடுத்துடுச்சு, அப்புறம் ஹேண்ட் எடுத்துடுச்சு இவங்களால. அது வந்து ஒரு விதத்தில் திமுகவோட பலம்னு கூட நான் சொல்லுவேன். இடதுசாரிகள் எடுத்துக்கோங்க. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்து இன்றைக்கி இந்தியா பூரா மொத்தம் 4 MP 543 தொகுதியில் அந்த 2 MP தமிழ்நாட்டிலேருந்து, ஒரு MP ராஜஸ்தான், ஒருத்தன் கேரளா நினைக்கிறேன். சிபிஐக்கு 543 தொகுதியிலும் 2 MP 2 பேரும் தமிழ்நாடு. சிபிஐக்கு ரெகக்னேஷனே போயிடுச்சு, நேஷனல் ரெகக்னேஷன் போயிடுச்சு. ரொம்ப பாவமாக இருக்குது நமக்கு. பாவமாக இல்லை, கஷ்டமாக இருக்குது. படாதீங்கன்ற நாங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்க அரசியலுக்கு வந்து இது அதிகம், அவங்களுக்கு 2 சீட் அதிகம். அடிமையாக போய் திமுக கிட்ட அந்த காலத்தில் இந்த கம்யூனிஸ்ட்டுகளுங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரங்களில் வந்து ஒன்றுபடுவோம், போராடுவோம். தேர்தல் அந்த 15 நாள் தான் கூட்டணி, மற்ற நேரத்துலலாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்பாங்க. இன்றைக்கி முழுக்க திமுகவோட தொங்கு சதையாக மாறி போய் திமுக முட்டு கொடுக்குற வேலையை திமுககாரனோட மோசமாக செய்கிறவங்க கம்யூனிஸ்ட்டுகள், குறிப்பாக சிபிஎம்மாக அங்கங்கே கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மொத்தமாக கொத்தடிமையாகி போனாங்க இவங்க. அந்த ஜோதிக்குள் இவர்கள் ஐக்கியமானார்கள். எந்த போராட்டத்தை பண்ணாங்க? ஒரு அவங்க வந்து அறிக்கை கொடுத்து கூட கண்டிக்காத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அரசாங்கத்தோடைய மொத்தமாக இவங்க ஐக்கியமான பிறகு இவங்களுக்கான சுயத்தன்மைன்றது என்ன? 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணியில் நீங்கள் திமுக கொடுக்கக்கூடிய முட்டு உங்களுடைய அடித்தளத்தை அசைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் சத்தியமாக நடக்காது. அந்த 1/2%, 1/4%, 21 போனது கண்டிப்பாக இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிகா இவங்க கிட்ட இருந்து மொத்தமாக திமுகவுக்கு சத்தியமாக போகாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்று. மிக்க நன்றி. நன்றி.